சூப்பர். இப்ப நீங்க சொல்லுங்க சார். இப்போ ஒருத்தங்க ஏன் வந்து மஷ்ரூம் ஃபார்மிங் ஆரம்பிக்கணும்? என்ன அதுல வந்துட்டு அவ்ளோ நன்மைகள் இருக்கு? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வீட்ல இருந்தே ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு ஃபுட் பேஸ்டு பிசினஸ் இது. ஃபுட் ஓ சம்பந்தப்பட்ட கரெக்ட். பிசினஸ். கேள்விப்பட்டிருக்கேன் சோ சார். சாப்பாடு ரிலேட்டட் பிசினஸ் எது ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா சூப்பரா போகும்ன்ட்டு. ஏன்னா அது நெசசிட்டி யா கரெக்ட்டா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம டிவி பார்க்காம இருக்கலாம், மொபைல் யூஸ் பண்ணாம இருக்கலாம், என்ன வேணா பண்ணாம இருக்கலாம், சாப்பிடாம இருக்க முடியாது யாராலையும். அது சோ கரெக்ட் அதுக்காக சார். நீங்க ஃபுட் ரிலேட்டடா என்ன ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே நீங்க அதை கரெக்டா ப்ராப்பரா பண்ணா யூ ஆர் த பாஸ். சோ கண்டிப்பா அது கரெக்ட் சக்சஸ் சார். ஆகும். அப்ப சொல்லுங்க சார். ஏன் மஷ்ரூம் வளர்ப்பு? ஏன்? சோ மஷ்ரூம் வளர்ப்பு ஏன்னா நான் இப்போ ஒரு பிசினஸ் பண்றேன்னா வித்தின் 25 டேஸ்ல எனக்கு ஒரு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா மஷ்ரூம் ஓகே. ஃபார்மிங்ல நான் ஒரு ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும். வித்தின் ஒரு பேக் போட்டுனா 25 டேஸ்ல அதுல இருந்து நான் ஈல்டு எடுப்பேன், அதை நான் சேல் பண்ணுவேன், எனக்கு மணி வந்துடும். சோ அதுக்காக நான் ஓகே. மஷ்ரூம் ஃபார்மிங் செலக்ட் பண்ணது. சோ ஜஸ்ட் 25 டேஸ்ல வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து பணம் சம்பாதிக்கலாம் கரெக்ட்டா? தாராளமா யா. மித்த விவசாயம் மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அதெல்லாம் கிடையாதுல்ல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இல்ல 25 டேஸ். சூப்பர் 25 சார். டேஸ்ல சூப்பர். நீங்க எடுத்துடலாம். யா. சூப்பர். இப்ப நம்ப ஒரு கேள்வி இருக்கு. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, எல்லா விதமான கிளைமேட்லயும் மஷ்ரூம் கல்டிவேஷன் ஆரம்பிக்கலாமா? தாராளமா எல்லா வித கிளைமேட்லயும் நீங்க பண்ணலாம். வெயில் காலத்துலயும் பண்ணலாம், மழை காலத்துலயும் பண்ணலாம், இன்னொன்னு பனி காலத்துலயும் பண்ணலாம். பட் அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஷெட்டுக்குள்ள டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் நம்ம மாத்துற மாதிரி இருக்கும். இப்ப மழை ஓகே. டைம்னு வச்சுக்கீங்க, சோ நம்ம அதிகமா ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும் பெருசா மெயின்டைன் பண்ண தேவையில்லை. சோ கரெக்ட். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்க டெம்பரேச்சரே நமக்கு அதுக்கு அதை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்ம ஃபார்முக்குள்ள மஷ்ரூம் வந்துடும். சம்மர் டைம்ல நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதுதான் டிஃபரன்ஸ். மத்தபடி எல்லா டைம்லயுமே நம்ம தாராளமா பண்ணலாம். சூப்பர் சார். சோ இந்த ஒரு வணிகத்துல இருந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம் நம்ம கடைசியில பேச போறோம். பட் ஃபர்ஸ்ட் ஷூர். இத ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு முதலீடு செய்யணும்? எதுக்கெல்லாம் வந்து செலவுகள் ஆகும்? அத சொல்லுங்க சார். இப்ப நீங்க இத ஆரம்பிக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷெட். ஓகே. ஃபர்ஸ்டே வந்து இதுக்கு ஒரு பேஸ் பாத்தீங்கன்னா அந்த மஷ்ரூம் ஃபார்மிங்கோட ஷெட். சோ அந்த ஷெட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் நீங்க ஷெட் 200 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா மினிமம் ஷெட்டுக்கு வந்து 1 to 1.5 lakhs கிட்ட செலவாகும் உங்களுக்கு. சோ ஓகே. அது 1 to ஒண்ணுதான் 1.5 லேக் உங்களோட ஷெட் மட்டும். ஷெட் மட்டும். ஓகே சோ சார். நான் சொல்ற ஷெட் பிளஸ் இன்க்ளூடிங் அந்த உள்ள இருக்க அந்த கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அவ்வளவுதான் வரும். 200 ஓகே. ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு சோ 1.5 1.5 லட்சம். lakhs அவ்வளவுதான். ஓகே. 1.5 லட்சம் நீங்க தாராளமா செட்டப் ரெடி பண்ணலாம். சோ அதுக்கு அது மேல வந்து வேற உங்களோட எதுவும் தேவையில்ல. வேற எதுவும் தேவையில்லை உங்களுக்கு. ஓகே. தன் சூப்பர். வாட்டர் பவர் சப்ளை இது ரெண்டும் உங்களுக்கு ப்ராப்பரா இருந்தாலே போதும். ஆனா வீட்ல இருக்க வாட்டர் பவர் சப்ளை அத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாமா? இல்ல இதுக்குன்னு தனியா செட்டப் த- பண்ணணுமா? இல்ல தாராளமா நீங்க வீட்ல இருக்கிறத வச்சே யூஸ் பண்ணலாம். சோ நீங்க பெரிய அளவுல போகும்போது தான் உங்க அதுக்காக நீங்க தனியா பண்ணலாம். பட் சின்ன ஸ்டார்ட் அப் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் நீங்க பண்றீங்கன்னா தாராளமா வீட்ல இருக்க வாட்டர் சப்ளை பவரே உங்களுக்கு யூஸ் ஆகும். சூப்பர் சார். சூப்பர். இப்போ வந்து ஷெட் வந்துட்டு நம்ம பேசியாச்சு 1.5 லட்சம் ஷெட் உள்ள கிளைமேட் கண்ட்ரோல் அந்த எக்யூப்மென்ட்ஸ் எல்லாமே எல்லாம் போட்டாச்சு. இப்ப அத தவிர வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்கா? இத ஆரம்பிக்கணும்னா? உங்களுக்கு டெய்லி ரிகரன்ஸ் தான் இருக்கும். இதுக்கு அடுத்து உங்களுக்கு வைக்கோல் வாங்கணும் ஃபர்ஸ்ட். கரெக்ட். தென் வந்து சீட்ஸ் ஸ்பான்ஸ் சொல்லுவோம், மஷ்ரூம் ஸ்பான்ஸ் அதை நீங்க வாங்கணும். தென் வந்து பிபி கவர்ஸ், அந்த அந்த பெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பெட்டுக்கு போறதுக்கு கரெக்ட். கவர்ஸ் வாங்குறது இருக்கும். தென் வந்து இந்த வைக்கோல ஸ்டெரிலைஸ் பண்ற கெமிக்கல்ஸ். ஸோ இதெல்லாம் ஓகே. பார்த்தாலே நீங்க ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஃபார்ம் ரன் பண்றதுக்கு பர் மந்த் வந்து 7 to 8,000 அவ்வளவுதான் ஓகே. 7 மேக்ஸிமம். to 8,000 வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அதுக்கப்புறம் மந்த்லி சூப்பர். மந்த்லி உங்களுக்கு ரிகரிங் காஸ்ட் அது. சூப்பர். சோ நம்ம வந்து அப்ராக்ஸிமேட்டா ஸ்டார்டிங்ல என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா நான் இத ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ்க்கு இந்த பொருட்களை வாங்குறதுக்கு எல்லாமே வந்துட்டு 7,000 to 8,000 rupees. 8,000 போதும் உங்களுக்கு. ஸோ சூப்பர் 200 சார். ஸ்கொயர் ஃபீட் போது நீங்க ஒரே ஆள் போதும் ஃபார்முக்கு. நீங்க தனியா அதுக்கு லேபர் டெப்ளாய் பண்ணணும் அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களோட ஐடியா வேணா லேபர் வச்சீங்கன்னா அதுக்கு பிளஸ் காஸ்ட் அது எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான். அது கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஆகும். சோ நம்மளே ஆனா ஒருத்தர் யா மேனேஜ் பண்ண முடியற மாதிரி ஒரு வேலையா அது? தாராளமா பண்ணலாம். ஒரு மினிமம் ஒரு 300 to 400 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க ஃபார்ம் பண்றீங்கன்னா நீங்க ஒரே ஆள் போதும். பட் நீங்க வேற எதுவும் வேலை செய்யக்கூடாது, இந்த வேலை மட்டும் தான் செய்யணும். சோ இப்ப டோட்டலா வந்து இப்ப ஒரு மாசத்துல எனக்கு வந்துட்டு அப்ராக்ஸிமேட்டா 2 லட்சம் இருந்தா அசால்ட்டா ஆரம்பிச்சிடலாம். யா டெஃபினெட்லி. சூப்பர் சார். சூப்பர். இப்ப அடுத்து வந்து நம்ம ஷெட் பத்தி பேசுவோம். ஷெட்னு ம் ஏன் சொல்றீங்க? அதுக்கு பதிலா நம்ம ரூம்ல ஆரம்பிக்க முடியாதா? இல்ல வந்துட்டு வேற ஏதாவது இடத்துல ஆரம்பிக்க ஏன் ஷெட் அந்த என்ன கிளைமேட் கண்ட்ரோல் அந்த எக்யூப்மென்ட்ஸ் அத பத்தி சொல்லுங்க. இல்ல நீங்க ரூம்லயும் பண்ணலாம். இப்ப ஒரு ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு புதுசா எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாம, எனக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, ஃபுல் கான்கிரீட் ரூஃப் போட்டிருக்கேன் நானு,
ஓகே. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ரக்சர்னா தாராளமா அதுல பண்ணலாம். பண்ணலாம். சோ ஓகே. இதுக்காக நீங்க ஸ்ட்ரக்சர் ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே அதிகமான காஸ்ட் வரும். அதனால தான் நம்ம அந்த கூரை கொட்டாய் ஷெட் போடுறது. இருக்கு இப்ப நம்ம வீட்லயே கூட பண்ணலாம் தாராளமா. ஒரு ரூம் பண்ணலாம். இப்போ இருக்கு எனக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ரூம் ம். பண்ணலாம். யா. சூப்பர் சார். இப்ப நீங்க என்ன செட்டப் வச்சிருக்கீங்க கரண்ட்லி? நாங்க கீத்து கொட்டாய், கீத்துல சொல்லுவாங்க இல்லீங்களா? அந்த மாரி ஆஹா. ஷெட்ஸ் போட்டுருக்கோம். தென் தென் இப்ப புதுசா இபிஎஸ் பேனல்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜி. ஓகே. சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோம் ஷீட்லாம் வரும். அந்த 2 பக்கம் ஷீட்ஸ் இருக்கும். சிமெண்ட் ஷீட்ஸ் மாரி இருக்கும். உள்ள தெர்மாகோல் பேட்ஸ் இருக்கும். ஓகே. சோ அது நமக்கு டெம்பரேச்சர ரெடியூஸ் பண்ணி ஷெட்டுக்குள்ள குடுக்கும். ஓ! சோ அந்த மாரி இப்ப போட்டுட்டு இருக்கோம். நாங்க சூப்பர் ஃபார்மிங். சார். யா. இப்ப சோ அடுத்த ஸ்டேஜ் இது. அடுத்த ஸ்டேஜ் ஓகே. இப்ப நீங்க அடுத்தது அதுக்கு மூவ் பண்ண யா. போறீங்க. உங்க கரண்ட் ஸ்டேஜ்ல இருந்து. யா கரெக்ட். கரெக்ட், சூப்பர் சார். கரெக்ட், கரெக்ட். இப்ப 2 விதமான ஷெட் சொன்னீங்க இல்லையா? எது யா. காஸ்ட் எஃபிஷியன்ட் எது கம்மியான விலையில நம்ம பண்ணலாம்? எது பெட்டர் நீங்க தோணுது உங்களுக்கு? பெட்டர்ன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டார்ட்டிங் நான் போக போறேன். இப்பதான் ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். என்னோட பட்ஜெட் கம்மி தான்னும்போது நீங்க கீத்து கொட்டாய் போறது பெட்டர். சோ அது சூப்பர். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான செலவு. அதுலயும் டெம்பரேச்சர்லாம் மெயின்டெயின் ஆகும். மெயின்டெயின் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் அதுனா உங்களுக்கு என்னன்னா எவ்ரி ஒரு 3 to 4 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்க எல்லாம் அந்த கீத்தெல்லாம் போயிடும். சோ அது கரெக்ட் சார். ஒரு மாரி ஆயிடும் அது. சோ அத நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு ரிக்கரிங் காஸ்ட் வரும். உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஒன்ஸ் திரும்ப அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க புதுசா போடணும். திரும்ப ஷீட்ஸ் போடணும். சோ அந்த மாரி ஒரு ரிக்கரிங் காஸ்ட் வரும். இல்ல எனக்கு ஒன்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் தான் பெருசா நான் பண்ணாலும் ஃபிட் அண்ட் ஃபர்கெட்னா நீங்க இந்த மாரி பேனலிங் பண்ணி பண்றது பெட்டர்.